بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم. أما بعد. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இரவு தொழுகை தொடர்பாக எத்தனை ரகாத்து தொழ வேண்டும் என்பதை குறித்து நாம் சில விஷயங்களை தெரிந்து கொண்டோம். எனவே அந்த இரவு தொழுகை தான் ரமதானிலே தராவி என்று சொல்கிறோம். அதிகபட்சம் ரசூல் அவர்கள் அதை 11 ரகாத்தாக, சில சமயம் 13 ரகாத் என்று தொழுதிருக்கிறார். எனவே பள்ளிவாசல்களில் குறிப்பாக ஜமாத்தாக இரவு தொழுகை நடத்தும் பொழுது இந்த எண்ணிக்கையை தான் கடைபிடிக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் 13 ரகாத்தை தாண்டி தொழுவதில்லை. எனவே அந்த எண்ணிக்கையை குறிப்பிட்ட அதிகமான அந்த எண்ணிக்கை, அது 20 இருக்கட்டும், 25 இருக்கட்டும், 40 இருக்கட்டும், அப்படிப்பட்ட எண்ணிக்கையை கடைபிடிக்கக்கூடாது ஜமாத் தொழுகையாக. இப்படி செய்தால் மக்கள் சுன்னத்தான விஷயத்தை, ஹதீஸில் வந்த விஷயத்தை மறந்து விடுவார்கள். ஹதீஸில் வராத ஒரு விஷயத்தை தான் சுன்னத் என்று நினைத்துக் கொள்வார்கள். சொல்லப்போனால் ஹதீஸில் வந்த விஷயத்தை வழிகேடு அல்லது பிதஅத் என்று நினைக்க ஆரம்பித்து விடுவார்கள். அந்த அடிப்படையில் தான் அன்பார்ந்தவர்களே, சில பள்ளிவாசல்களில் இரவு இஷாவுக்கு பிறகு 8 ரகாத் தொழ வைத்து பிறகு என்ன செய்வார்கள், 2 மணிக்கு 3 மணிக்கு மீண்டும் 8 ரகாத் ஜமாத்தாக தொழ வைப்பார்கள், தஹஜ்ஜுத் என்கிற பெயரில். இதுவும் தவறு. ஏன்? ஏனெனில் இப்படி செய்தால் 2 விதமான குழப்பம் மக்களுடைய உள்ளத்தில் ஏற்பட வாய்ப்புண்டு. ஒரு குழப்பம், இஷாவுக்கு பிறகு தொழக்கூடியது தராவி தொழுகை, 2-3 மணிக்கு மீண்டும் ஜமாத்தாக தொழுகிறார்களே, அது தஹஜ்ஜுத் தொழுகை. எனவே தராவி வேறு, தஹஜ்ஜுத் வேறு என்பதாக நினைத்துக் கொள்வார்கள். இது தவறு, பிழையான ஒரு புரிதல். தராவி, இரவு தொழுகை, தஹஜ்ஜுத் எல்லாமே ஒன்றுதான், எல்லாமே ஒன்றுதான். ரமதானில் தொழுதால் தராவி என்று பெயர், தூங்குவதற்கு முன்பாகவே தொழுது கொண்டால் இரவு தொழுகை என்று பெயர், தூங்கி எழுந்த பிறகு தொழுதால் அது தஹஜ்ஜுத். மற்றபடி எல்லாமே ஒன்றுதான். எனவே தராவி என்றால் வேறு, தஹஜ்ஜுத் என்றால் வேறு என்பதாக எடுத்துக்கொள்வார்கள். இதை தான் சில 20 ரகாத் தொழக்கூடிய மக்கள் சொல்வார்கள். ரசூல் 11 ரகாத் தொழுதது என்று சொல்லப்படுகிறது. அது என்னது? அது இரவு தொழுகை சம்பந்தமாக தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், இது தராவி தொழுகை தானே, தராவி 20 ரகாத் தொழ வேண்டும். எனவே ரசூல் அவர்கள் 11 ரகாத் தொழுதது ஏதோ வேறு தொழுகை மாதிரியும், 20 ரகாத் என்கிற தராவி என்பது வேறு தொழுகை மாதிரியும் சொல்வார்கள். இப்படிப்பட்ட ஒரு குழப்பமும் ஏற்பட வாய்ப்புண்டு. அல்லது இரண்டாவது விதமான ஒரு குழப்பம் என்ன, பள்ளிவாசலில் ஜமாத்தாக கூட என்ன செய்யலாம், 8 ரகாத்தை தாண்டி இரவு தொழுகை, 8 ரகாத்தை தாண்டி இப்படி 16 ரகாத், அடுத்து வித்தர் தொழுகை என்று ஒரு 13, 19 ரகாத், 23 ரகாத் என்று தொழலாம் என்பதாக நினைத்துக் கொள்வார்கள். அதுவும் தவறு. எனவே மாணவர்கள் இப்படியெல்லாம் செய்வதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். 8 ரகாத் இரவு தொழுகை, 3 ரகாத் வித்தரோடு நிப்பாட்டிக் கொள்ள வேண்டும். இப்போது அடுத்ததாக இரவு தொழுகையில் நபிகள் நாயகம் என்ன ஓதுவார்கள் என்பதை குறித்து ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகையில் குறிப்பிட்ட ஒரு அளவை நிர்ணயிக்கவில்லை. இவ்வளவு நீட்டி தொழ வேண்டும், இவ்வளவு சுருக்கமாக தொழ வேண்டும் என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிர்ணயிக்கவில்லை. மாறாக சில சமயம் ரசூல் அவர்கள் நீட்டி தொழுவார்கள், சில சமயம் சுருக்கமாக கூட தொழுவார்கள். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை என்பது மாறியிருக்கிறது. எனவே சில சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யா யுவல் முஸம்மில் போன்ற சூறாக்களை ஓதுவார். அதில் 20 வசனங்கள் உண்டு. அல்லது சில சமயம் 50 வசனம் அளவுக்கு ஓதுவார்கள். அதேபோல் சில சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகையிலே சூரத்துல் பக்ரா, ஆலு இம்ரான், சூரத்துல் நிசா, சூரத்துல் மாயிதா, சூரத்துல் அன்ஆம், சூரத்துல் அராஃப் மற்றும் சூரத்துல் தௌபா என்கிற 7 பெரிய சூறாக்களை இரவு தொழுகையில் ஓதியிருக்கிறார். அதேபோல் ஒரு முறை ஒரே ரகாத்திலே சூரத்துல் பக்ரா, பிறகு சூரத்துல் நிசா, அடுத்து சூரத்து ஆலு இம்ரான் என்று 3 முதல் பெரிய சூறாக்களை ஒரு ரகாத்திலே ஓதியிருக்கிறார். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20-30 வசனங்கள் கொண்ட சூறாக்களையும் இரவு தொழுகையில் படித்திருக்கிறார்கள்.
அதே போல பெரிய பெரிய சூறாக்களை, அதுவும் ஒன்றுக்கு மேற்பட்ட சூறாக்களையும் படித்திருக்கிறார்கள். இப்படி ரசூலுடைய வழிமுறை என்பது மாறுபடுகிறது. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவு தொழுகையுடைய இமாமத் செய்தார்கள் என்று வருகிறதே, அவர்கள் நூற்றுக்கணக்கான வசனங்களை, 100ஐ தாண்டி வசனங்களை ஓதுவார்கள். எந்த அளவிற்கு என்றால், சிலரால் நிற்க முடியாமல் கைத்தடியை பயன்படுத்த தொடங்கி விடுவார்கள். கைத்தடி மீது ஊன்றி நிற்க தொடங்கி விடுவார்கள். சில சமயம் ஃபஜர் தொழுகை நேரம் நெருங்கிவிடும், சஹருடைய நேரமே நெருங்கிவிடும். அந்த அளவுக்கு எல்லாம் நீட்டி தொழ வைத்திருக்கிறார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் ரமதான் மாதத்தில் தொழ வைக்கக்கூடிய இமாம்களை அழைத்து, அதில் யார் வேகமாக சற்று ஃபாஸ்டாக ஓதக்கூடியவர்களாக இருப்பார்களோ அவர்களும் சொல்வார்கள், நீங்கள் ஒவ்வொரு ரக்காத்திலும் ஒரு 30 வசனங்கள் ஓதுங்கள். நடுநிலையாக ஓதக்கூடிய காரியை அழைத்து, நீங்கள் ஒரு 25 வசனம் அளவுக்கு ஒவ்வொரு ரக்காத்திலும் ஓதுங்கள். யார் மெல்லமாக ஓதுவார்களோ அவர்கள் சொல்வார்கள், நீங்கள் ஒரு 20 ரக்காத் அளவுக்கு, 20 வசனங்கள் அளவுக்கு ஒரு ரக்காத்திலே ஓதுங்கள் என்று அவர்கள் வழிகாட்டியதாக செய்திகள் உண்டு. இப்படி அன்பானவர்களே, ரசூலுடைய வழிமுறை, சஹாபாவுடைய வழிமுறை என்று பார்க்கும் பொழுது, சில சமயம் பெரிய பெரிய சூறாக்களையும், சில சமயம் ஒவ்வொரு ரக்காத்திலும் 20-30 வசனங்கள் அளவுக்கு ஓதுவதும் இப்படி மாறுபடுகிறது. மிக குறைவாக தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சமயம்தான் ஒரு ரக்காத்தில் பெரிய பெரிய 3 சூறாக்கள் இப்படியெல்லாம் சில சமயம் தான் ஓதி இருக்கிறார்கள். அது வளமையாக செய்யக்கூடிய ஒரு காரியம் அல்ல. எனவே இந்த செய்திகளை எல்லாம் அடிப்படையாக வைத்து அன்பானவர்களே, மக்களுடைய தேவைகளையும் கருத்தில் கொள்ள வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் இரவு தொழுகையை ரமதான் மாதத்திலே தொழ வைக்கும் பொழுது, உதாரணத்திற்கு வேகமாக தொழ வைப்பது, எழுந்து நின்றவுடனே வேகமாக சில வசனங்களை, ஒரு 10 வசனங்களை ஓதிவிட்டு அல்லாஹ் அக்பர் என்று ருக்கு செய்வது, இப்படி செய்வதும் தவறு. அதே நேரத்தில் முதியவர்கள் இவர்களெல்லாம் வருகிறார்கள் தொழுகைக்கு என்று சொன்னால், அப்படி இருக்க ஒவ்வொரு ரக்காத்தும் அரை மணி நேரம் நிற்க வைப்பது, இப்படி செய்தாலும் பெரியோர்களுக்கு சிரமம். அதற்காக நடுநிலையாக எப்படி உமர் பின் கத்தாப் அழைத்து சொன்னார்களோ, இத்தனை வசனங்கள் ஓதுங்கள் என்று, அதுபோன்று மக்களுடைய தேவையையும் கருத்தில் கொள்ள வேண்டும். ஆனால் அதே நேரத்திலே தொழுகையில் அவசரம் கூடாது, நிதானமாக ஓதுவதும் அவசியம். இதையும் கருத்தில் கொள்ள வேண்டும். ஏனெனில் தொழுகையில் நிதானம் என்பது மிக மிக அவசியமாகும். ஆனால் சில பள்ளிகளிலே பார்க்கிறோம், வேகமாக, குறிப்பாக அந்த 20 ரக்காத் தொழக்கூடிய பள்ளிகளில் வேகமாக குர்ஆனை ஓதுவார்கள். வசனங்களை புரிந்து கொள்வதே சிரமம். இதில் இன்னும் பெரிய அநியாயம் என்னவென்றால், சில இடங்களிலே நான் என்னுடைய சிறு வயதில் பார்த்திருக்கிறேன், ஷபீனா என்கிற பெயரிலே இணைச்சிவார்கள். யாருக்கெல்லாம் ஆரம்பத்திலிருந்து இரவு தொழுகை, தராவி தொழுகை தொழ வாய்ப்பு கிடைக்கவில்லையோ, பிசினஸ்மேன், வியாபாரிகள், அவர்களுக்கெல்லாம் ஷபீனா என்கிற பெயரில் ஒரு இரவில் ஒரு குர்ஆன், தராவி தொழுகை 20 ரக்காத்திலே ஒரு குர்ஆனை முடிப்பது என்று வைப்பார்கள். 20 ரக்காத்தில் ஒரு குர்ஆன் முடிப்பதாக சொல்வார்கள். அல்லாஹ் நன்கறிந்தவன் முடிப்பார்களா இல்லையா என்று. ஆனால் ஓதுவதை பார்த்தால் ஒரு வார்த்தை கூட புரியாது, அவ்வளவு வேகமாக படிப்பார்கள். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய வசனங்களை கொண்டு விளையாடுவது, இப்படியெல்லாம் செய்வது, வேகமாக படிப்பது, அதிவேகத்திலே. எனவே அல்லாஹ்வுடைய வசனங்களை உரத்தில் குர்ஆன தர்த்தீலா, நின்று நிப்பாட்டி மெதுவாக ஓத வேண்டும், அழகாக ஓத வேண்டும். ஆனால் அதே நேரத்திலே இரவு தொழுகையில் மற்ற மக்களுடைய தேவைகளையும், முதியவர்கள் எல்லாம் தொழுவார்கள், அதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை வலியுறுத்தி இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா ஆலம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பிலே இரவு தொழுகையுடைய நேரம் என்ன என்பதை குறித்து நாம் இன்ஷா அல்லாஹ் பேசுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதருக்கும் மார்க்க சட்டங்களை நன்றாக அறிந்து அந்த சட்டங்களுக்கு ஏற்ப அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.